அண்ணாமலையே கணிக்க முடியாது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அடுத்து இதை தான் பண்ண போறாரு, இதை தான் செய்ய போறாருலாம் யாரும் கணிக்க முடியாது. அவர் ஏதோ ஒன்றா பண்றது நம்ம யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அவர் அங்கே தனியாக அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கார், ஆலோசனை நடத்திட்டு இருக்கார். அதுக்குன்னு சில பேரை வச்சு அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கார். இந்த வெத்து வேட்டுகள் இங்கே உட்காந்து இந்த சேனலில் உட்காந்து அவரை திட்டிட்டு கிடக்குங்க. 50 லட்சம் ஒரு டார்கெட் பண்ணுறதே ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது இன்னும் ஒரு 3 பேரை ஓட்டு போட வைக்க முடியும். குறைந்தது, அதிகபட்சமாக அதுக்கு மேலே போகும். குறைந்தது 3 அப்படின்னா 2 கோடி ஓட்டுகள். பாஜக, தமிழக பாஜக திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. அவரை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு அதிமுக கூட்டணின்னு சொன்னீங்க. பழையபடி திமுக கூட்டணின்னா அப்போ அவருக்கு இது பயணம் அது அவருடைய எதிர்பார்ப்பு. இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோங்கிறது வருதில்லை. பிஜேபி தலைவராகவே மாநில தலைவராக இருந்துட்டு பிஜேபியினுடைய ஒரு இதில் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னார், நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம சுதந்திரமாக பேசுகிறார். மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்னு இங்கே கட்டமைக்கிறாங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவருக்கு குழந்தைகளே மும்மொழியில் தான் படிச்சுட்டு இருக்கு. அவர் எப்படி சொல்லுவார்? அவர் என்ன சீமானா? உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகிட்டார். சட்டமன்ற இடைத்தேர்தலையும் கண்டிப்பாக நிற்பாருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாராளுமன்ற தேர்தல் அநேகமாக ஸ்கிப்பு தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்துடா திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் அரசியல் விமர்சகரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். இளையபாரதன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஓகே சார். சார் அண்ணாமலை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ வெளியிடுறாரு. அதாவது பாட்காஸ்ட் மூலியமாக இனிமேல் வருவார் போல். அரசியல் பேசுவார்னு பார்த்தா பொசுக்குன்னு ஆடு மாடு அப்புறம் செடி வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு. அதுவும் நாம் பேசுவோம், 50 லட்சத்தை தாண்டினோடனே பேசுவோம். ஏற்கனவே 18 லட்சத்துலேயே நின்றுச்சுல சார். இன்னும் 50 லட்சம் எப்போ வர்றது, அவர் எப்போ பேசுறது, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில் இந்த மாதிரி இல்லை. 18 லட்சங்கிறது நீங்கள் அது வாலண்டியர்ஸ் கம்மியான எண்ணிக்கைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுவே ஒரு பெரிய எண்ணிக்கை. பாஜக 2026 இங்கே நடந்து முடிஞ்ச தேர்தலில் பாஜக வாங்கின மொத்த ஓட்டே 14 லட்சம் தான். காங்கிரஸ் வாங்கின ஓட்டு 16 லட்சம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அது காங்கிரஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் 28, 27 இடத்துல போட்டிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜக ஒரு ஜிகே வாசன் அவங்க நின்ன தொகுதிகள்லையும் பாஜக சிம்பலில் தான் நின்னாங்க. அதனால் நின்னாங்க. இன்னும் கூடுதல் தான் இது. அப்படி பார்த்தா 14 லட்சம் ஓட்டு தான் இவங்களுக்கு ஓட்டு. ஆனால் இது வாலண்டியர்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் உள்ள எல்லா ஓட்டு இன்னும் 4-5 பேர் அவங்க ஓட்டு போட வைக்க முடியும். எலெக்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட 18 லட்சம் அது கூடிகிட்டே தான் போகுது. இன்னொன்று அவர் இலக்கை 50 லட்சம் வச்சுருக்கார். 50 லட்சம் இலக்கு அப்படி வச்சுருக்காரு. இது வாலண்டியர்ஸ் தான். கண்டிப்பாக இவங்க மட்டும்தான் ஓட்டுன்னு எடுக்க முடியாது. ஆனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தமிழகத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவங்க, அதில் ஓட்டு இருக்கக்கூடியவங்க மாதிரி தான் அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டல் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவர் அடுத்த கட்ட இதை நோக்கி அண்ணாமலையே கணிக்க முடியாது சார். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அடுத்து இதை தான் பண்ண போகிறாரு, இதை தான் செய்ய போகிறாருலாம் யாரும் கணிக்க முடியாது. அவர் ஏதோ ஒன்றா பண்ணுறது நம்ம யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கும் சார். கண்டிப்பாக நம்ம யோசிக்காத ஒரு இடத்துல தான் அவர் யோசிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே தனியாக அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கார், ஆலோசனை நடத்திட்டு இருக்கார். அதுக்குன்னு சில பேரை வச்சு அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கார். இந்த வெத்து வேட்டுகள் இங்கே உட்காந்து இந்த சேனலில் உட்காந்து அவரை திட்டிகிட்டு கிடக்குங்க. ஆனால் அவர் வேறு பாதைக்கு அதான் அவர் சொல்லிட்டார்ல, நம்ம யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. நான் கூட விமர்சனம் பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். வேறு வழி இல்லை. சில இடத்துல பதில் சொல்லி தானே ஆக வேண்டியிருக்கு. 2 அவங்களுடைய வண்டவாளத்தையும் கொஞ்சம் வெளியே சொன்னால் தானே சரியாக இருக்குது. அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அண்ணாமலை அவருக்கு இல்லை ஜென்யூனாக போயிட்டுருக்காரு. அடுத்து அநேகமாக எனக்கு தெரிஞ்ச இது என்ன நான் அவர்கிட்ட ஒன்றும் ஃபோன்லலாம் பேசக்கூடிய அளவுக்கு கிடையாது. அவர் அநேகமாக ஏற்கனவே என் மண் என் மக்கள் யாத்திரை போன நேரத்தில் அடுத்த கட்டமாக அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அதே கூட்டணி அப்படியே நீடிக்கும் பட்சத்தில் அவர் வச்சிருந்த பிளான் என்ன, ஒரு முக்கியமான ஒரு இது என்ன இருந்ததுன்னா எல்லா கிராமங்களுக்கும் போகணும்னு நினச்சார். இது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அவர் அந்த பயணத்தை வச்சுருந்தார். இது ஒவ்வொரு கிராமங்களையும் டச் பண்ணுற மாதிரி 234 சட்டமன்ற தொகுதியிலையும் உள்ள கிராமங்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தார். அநேகமாக இனிமேல் அந்த இதை அவர் மேற்கொள்றதுக்கு இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுயமாக இருக்கார், சுயம்புவாக இருக்கார். அதனால் அவர் தாராளமாக அந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கும். இந்த 18 லட்சத்தை அவர் இலக்கு 50 லட்சம்னு சொல்லியிருக்கார். அவருடைய இலக்கு 50 லட்சம்ங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு கால்குலேஷன் கிடையாது. 50 லட்சம் வாலண்டியர்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் 4 ஓட்டை நீங்கள் உங்களை தவிர இன்னும் ஒரு 3 ஓட்டை நீங்கள் போட வைக்கணுங்கிறது டார்கெட்டாக இருக்கும். இதெல்லாம் வாலண்டியர்ஸ் தான்.
இப்போ நான் வந்து ஒரு 4 பேரை, நான் 4 பேர் இல்லை, அது ஒரு 10 15 20 பேரையும் நம்ம வந்து ஓட்டு போட சொல்ல முடியும். எங்கள் குடும்பத்துக்குள்ளே உறுப்பினராக இல்லாதவங்க, இல்லை வாலண்டியர்ஸராக சேர, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, என் தம்பி, இன்னொரு தம்பி சேர்ந்தானே இல்லைன்னு தெரியல, அப்புறம் தம்பி மனைவி, அப்புறம் இவங்க பிள்ளைகள் இதெல்லாமே இருக்காங்க. இதில் பெரும்பாலும் யாருமே இதில் இன்னும் இதில் உறுப்பினர்லாம் சேராதவங்க தான், வாலண்டியராக ஆகாதவங்க தான். அப்போ அந்த அவங்கெல்லாம் ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க. அண்ணாமலை ஒரு இது கட்சி ஆரம்பித்து வராரு அப்படின்னு சொல்லும்போது அவரும் நல்ல மனிதர், அவர் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அப்படி எடுக்கும்போது 50 லட்சம்னு ஒரு டார்கெட் பண்ணுறதே ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது இன்னும் ஒரு 3 பேரை வந்து ஓட்டு போட வைக்க முடியும். குறைந்தது, அதிகபட்சமாக அதுக்கு மேலே போகும். குறைந்தது 3 அப்படின்னா 2 கோடி ஓட்டு கிடைக்கும். 2 கோடி ஓட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் வாங்கின ஓட்டு வந்து 1,70,00,000. அப்போ 2 கோடி ஓட்டுக்கு மேலே நம்ம வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ஆளுங்கட்சி, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த ஒரு லாஜிக் படி அவர் வந்து அந்த மாதிரி எடுக்கிறாரு. அதே இதை ஒவ்வொருத்தரும் 4 ஓட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது 2,40,00,000 ஓட்டு போயிடும். 4 ஓட்டு, ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் 4 ஓட்டு, ஈஸியான ஒரு விஷயம் தான். அவர் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக தான் யோசிக்கிறாரு, அணுகிறார். நான் கூட நினச்சும் போது அவருக்கு வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து வீத லீடர், இந்த அமைப்பை தான் பேரை சொன்னேன், வீத லீடர்ஸ்ன்னு ஒரு அமைப்பை வச்சிருக்காரு. அவர் எதுக்கு புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்க போகிறாரு? அவர் என்ன ஸ்ட்ரைட்டாக அரசியல் கட்சி ஆரம்பித்து போக வேண்டியது தானே. அமைப்பு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இதை சொல்கிறேன் அதை சொல்கிறேன்னா மக்களுக்கு ஒரு மாதிரி அந்த அவரை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு மாதிரி அதிருப்தியாக இருக்காதான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ பாருங்கள், என்னை நம்பி இப்போவே 18 லட்சம், ஏன்னா வெறும் 16,000 தானே அதில் உறுப்பினர் இருந்தாங்க. அதில் வாலண்டியர்ஸ் மொத்தம் 16,000 பேர் தான் இருந்தாங்க அன்னைக்கு ஒரு அறிவிக்கும் போது. அது அடுத்த சில மணி நேரங்களில் அது லட்சத்தை தாண்டி போயிட்டு இன்றைக்கி 18 லட்சத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு, இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. இனிமேல் இது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் அவர் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்போது, இல்லைன்னா அந்த பயணங்களை மாரி என்ன பண்ண போகிறான்னு தெரியாது, பண்ணும்போது கண்டிப்பாக அது இன்னும் கூடுதல் வந்துடும். கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணிடுவார், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே சார், நீங்கள் வந்து எப்பவுமே அண்ணாமலை விசஸ் தாவேகா விஜயா தான் இருக்க போகுது இனிமேட்டு அப்படின்றீங்க. ஆனால் நேற்றுக்கு பார்த்தா அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து 2 கோடி தொண்டர்கள் தயாராகிட்டாங்க. இப்போ இன்னும் அண்ணாமலை அவர்கள் இந்த 2 கோடி தொண்டர்கள் எங்கே தயாராக இருக்காங்க விஜய்? எல்லாம் அதாவது சேர்க்கை தாவேகெல்லாம் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அதிமுக 2 கோடி இருக்காங்க, திமுகவில் கிடங்க அவங்க 2.5 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாம் கூட்டுங்க ஒரு 6.5 கோடி 7 கோடி. அப்புறம் தாவாக்கா இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் தாவாக்கா இல்லை, இது விசிகா இருக்குது, அவங்களாம் 2 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. பாமகலையும் ஒரு 2 கோடி இருக்கும். அப்படி எல்லாம் கூட்டி பாருங்க ஒரு 15-20 கோடி வந்துடும். மொத்தம் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் 8 கோடி தான். வாக்காளர்கள் ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுருங்க. இவர் கொடுத்த போர்ட்டல் கரெக்டான நம்பர். அண்ணாமலை 18 லட்சம் பேரை கிராஸ் பண்ணி வருதுன்னா அது வாலண்டியர்ஸ் தான். அது எல்லாருமே அவங்க ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து தான் உள்ளே போகிறாங்க, ஏஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் அப்படின்னா அவர் இப்போவுமே 1 கோடி பேர் இருக்குமே கணக்கில் கணிச்சிட்டு போக வேண்டியதானே. இந்த மிஸ்டு கால் கொடுத்து பாஜகவுக்கு உறுப்பினர் சேர்த்தாங்க. அதுவே வந்து நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ண தான் செய்தாங்க. மிஸ்டு கால் கொடுக்கக்கூடிய இதே வந்து அது வந்து ஒரு இதுதான், இப்படி இல்லாமல் ஒரு பேர் சேர்ப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆன்லைன் மூலமாக திமுகவில் வாக்காளர் சேர்த்தாங்க. அதில் ட்ரம்புடைய ஃபோட்டோ போட்டு சேர்த்து விட்டுட்டாங்க. அவன் ட்ரம்ப் திமுக உறுப்பினர் ஆனார்னு அப்போ கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இங்கே கரெக்டாக அவங்களுடைய ஃபோன் நம்பர், அதில் ஓடிபி வரக்கூடிய அளவில் ஓடிபி போட்டால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அது யார் வேணாலும் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, வெளிப்படைத்தன்மையோட தான் நம்ம எதுனாலும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை வெளிப்படையாக பண்ணுறாரு. விமர்சிக்க தான் செய்வாங்க. தாவேக ஆட்சியை வந்து இது அமித்ஷா தான் வந்து ஏற்பாடு பண்ணி பெட்டியெல்லாம் மாற்றி வச்சு பண்ணிவிட்டாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் படித்த மக்கள் சொல்கிறாங்க, எங்கள் மாவட்டத்தில் சொல்கிறாங்க சார், நல்லா படித்தவங்களே சொல்கிறாங்க, என்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பெட்டியை மாற்றி வச்சு தான் அது வந்து பாஜக அங்கே வந்துவிடாது, அதனால் வந்து தாவேகா வரட்டும்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால தான் வந்து தமிழிசையெல்லாம் 3வது இடத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சிருந்தாரா அமித்ஷா? அப்படி விரும்பினாரா? இல்லை எங்கள் அண்ணாச்சி எம்ஆர் காந்தி வந்து சிட்டிங் எம்எல்ஏ 3வது இடத்துக்கு போட்டுன்னு வச்சாரா? இல்லை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தோக்கட்டுன்னு நினச்சிட்டா பெட்டியை மாற்றி வைப்பார்? இந்த அளவு கூட அறிவு கிடையாது, சொல்லிட்டு இருக்காங்க. அதை மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அண்ணாமலை தெளிவாக இருக்கார். அவர் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு அடுத்த இதை பண்ணிகிட்டே போவோம். ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்குமே எல்லாம் புரிஞ்சிட போகுது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும். அதான் என்னுடைய கருத்து. அது அண்ணாமலைக்கு ஆதரவாக அவருடைய செயல்பாடுகளை வந்து செயல்பாட்டுக்கு ஆதரவாக பேசுகிற யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த பேசுகிற அந்த வீடியோக்குள்ள அந்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இல்லைன்னா அதனுடைய வியூஸ் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள், அதிகமாக இருக்கும். அண்ணாமலை திட்டுவாங்கல்ல, சில பேர் திட்டுறாங்கல்ல, அந்த திட்டக்கூடிய அந்த இதுக்கு வியூஸ் பாருங்கள் கம்மியாக இருக்கும். அதை விட கீழே பாருங்கள் காரி துப்பியிருப்பாங்க, கண்ணா பின்னாடி திட்டிருப்பாங்க. அப்போ நான் என்ன, அது எந்த சேனலில் வேணால் இருந்துட்டு போட்டோம், அண்ணா இந்த இன்டர்வியூ எந்த சேனலில் வேணால் போட்டோம், அதில் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் இப்படி தான் வருது அப்படின்னா அந்த ஒரு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை ஒத்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை வரவேற்கிறாங்க.
நான் இப்போ என்னுடைய வீடியோ நிறைய இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் 50,000க்கு மேலே, சமீபத்தில் உள்ள வீடியோ எல்லாம் 50,000, 1,00,000 அதுக்கு மேலே எல்லாம் போயிட்டே இருக்குது. நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரே கிடையாது. ஏதோ ஒரு 10,000 15,000க்கு ஒருத்தன்னு நம்ம வேணால் வச்சுக்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன், சாமானியன் தான். ஆனால் இது ஓடுது. ஆனால் மிகப்பெரிய யூடியூபருடைய இது இப்போ கீழே டர்னி கீழே இறங்கி வருது. ஏன்னா அது அண்ணாமலையே வன்மத்தோடு பேசுகிறார். சில இடங்களில் வன்மத்தை கக்கி கடைசியில் பார்த்து டர்னி கீழே இறங்கிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண ஒரு இன்டர்வியூ 2 லட்சத்தை கிராஸ் பண்ணி போன பெரிய தலைவர்கள், பெரிய யூடியூபர்கள்லாம் இறங்குது. அப்போ இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்கள விட்டுருங்க, அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய நிலைப்பாடு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ மாசுன்னு ஒன்று இருக்குல்ல, மாசஸ், அந்த பெரும்பான்மை மக்கள் அதிகமான பேர் அதை பார்த்துட்டு இருந்தவங்களுடைய மனநிலையில் இவங்க அதை முரண்பட்டு போகிறதுனால இவங்க இதை பார்க்க விரும்பலை. நான் அவங்க மனசில் இருக்கிறத நான் சொல்கிறதுனால என்ன பார்க்குறாங்க, என்ன மாதிரி உள்ளவங்க. இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ ஜாம்பவான் அருண் அவர் பேசுகிறாரு, இன்னும் தொக்குலக்கு ரமேஷ், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் வேறு மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் இது மட்டும் ஏன் இப்படி போகுது? இதிலேருந்து நான் ஒரு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம பேசுகிறதுல எல்லாம் கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது சரியாக சொல்லியிருக்கோமா, அவங்க அதில் முரண்பட்டு பேசியிருக்கோமா, உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவு பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும்ல. பார்த்தா தானே என்ன நான் திருத்திக்க முடியும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த புரிதல், அண்ணாமலை கரெக்டான ரூட்டில் தான் போகிறாரு, அண்ணாமலை சரியான பாதையை தேர்வு செய்து சரியாக தான் போகிறாருங்கிறது இந்த மனநிலையில் எல்லாரும் இருக்காங்க. என்னைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அண்ணாமலை முரண்பட்டு போனாதான் இவங்க எல்லாம் அந்த இதை இவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடும். ஆனால் இப்போ அதுக்கு அதில் எந்த இதுவும் இல்லை. இன்னொன்று, பாஜக நான் பல தடவை இந்த சேரில் உட்காந்து பேசியிருக்கேன். திமுக கூட கூட்டணி வைக்காதுன்னு சொல்லுங்கள். பாஜக, தமிழக பாஜக திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. வைக்க மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ கூட்டணி வைப்பாங்க. வரக்கூடிய 2029 சட்டம் பாராளுமன்ற தேர்தலையே கூட்டணி, அதுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுருவாங்க. பாராளுமன்றத்தில் இப்போ ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய நாளையில் வெளிநடப்பு பண்ணுவாங்க, இல்லைனா ஒன்றுக்கு போயிடுவாங்க. ஓட்டெடுப்பு நடக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, வயிற்றுக்கு சரியில்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னா நேரடியாகவே மசோதாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி நிலைப்பாடை எடுப்பாங்க. பாருங்கள், வரும். அப்போ இது எல்லாமே மாறி போகுது. இது எப்படி அண்ணாமலையினால் அவர் தனியாக தமிழகத்தில் ஒரு பாஜகவை ஹரியானாவில் உட்கார வைக்கணும், தனியாக ஒரு மாற்று சக்தியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வர காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு அதிமுக கூட்டணின்னு சொன்னீங்க. பழையபடி திமுகவுடன் கூட்டணின்னா அப்போ அவருக்கு இது பயணம் அது அவருடைய எதிர்பார்ப்பு. இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோங்கிறது வருதில்லை. இப்போ தனியாக போனனால அவருக்கு இஷ்டத்துக்கு அவர் பண்ணலாம். அப்போ அதனால் அவருக்கு சுதந்திரமாக பண்ணலாம். அவர் எப்பவும் நம்ம தேசியத்துக்கு எதிராக போகிறதில்ல. நம்ம சார் இப்போ என்னது ஆரம்பிச்சார்? நீட் எக்ஸாமுக்கு எதிராக மிலிட்ரி சம்மந்தமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். நீட்டு வேண்டானே அவர் என்னைக்கும் சொல்லவே மாட்டார். சொல்ல மாட்டார் சார். ஆனால் அங்கே ப்ரெஷர் அதிகம். தவறுகளை சுட்டி காணிக்கலாம்ல. இப்போ தவறுகளை நீங்கள் சுட்டி காணிக்கலாம்ல. நீட் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, அது வருது, இது வருது, எதுலேயுமே சார் தப்பு செய்தது எங்கள் அப்பா தப்பு செய்துவீங்க. எங்கள் ஊரில் நாங்கள் சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்லி இளைஞர் இயக்கத்தில் விவேகானந்தா இளைஞர் இயக்கம் பழைய மலர் உணர்வுகள் நாங்கள் ஒரு தடை போட்டு வச்சுருக்கோம் எங்கள் ஊரில். எங்கள் அப்பா அங்கேருந்து குடிச்சிட்டு வர்றாரு. குடிச்சிட்டு அவர் ஒரு கிராமத்தில் உள்ளவர். அப்போ அங்கே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டாருன்னா நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்சிச்சுனாலே அவர் ஒரு பெரிய இதாக பண்ணுவார். ஏன் தலைவன் கருணாநிதினு சொல்லி இந்த வேட்டியை தலையில் கட்டிட்டு வருவார். அப்படியே வருவார் வடிவேல். அதை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். வருவார். ஒரு சமயம் அப்படியே நாங்கள் எல்லாம் ஊரில் 3 சாராய வரையெல்லாம் ஒழிச்சு கள்ளச்சாராயத்தெல்லாம் கொண்டு ஊர் ஜங்ஷனில் வெட்டி வச்சு தீயை கொளுத்தி வச்சுட்டு இருக்கோம். அது ராத்திரி 2 மணி 3 வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவர் குடிச்சிட்டு வர்றாரு. ஒரு 40 பேர் எங்கள் இளைஞர் இயக்கத்தில் இருந்தாங்க. அது எல்லாம் ஓடி வந்தாங்க. கணேசா அவங்க அப்பா குடிச்சிட்டு இப்படி ரோட்டில் ரோட்னா ஒரு ஜங்ஷன், அதில் ரகலை பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன செய்ய போகிறா அப்படின்னாங்க. அப்படியா, ரைட்டு வாங்க, ஒரு முடி கயிறு வாங்கி அந்த போஸ்ட்டில் கொண்டு கட்டி, போஸ்ட்னா மின்கம்பம், அதில் கட்டி வைக்க போயிட்டோம். சுற்றிட்டேன். எங்கள் அப்பா தான் என்ன பண்ண அந்த இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பிறக்கிறதுக்கே காரணமே அவர் தான். தப்பு செய்தால் தப்பு தான், கெட்டுறா அப்படின்னா உடனே அந்த சிலுவை கடைன்னு ஒரு கடை, ஒரு முடி கவரையும் வாங்கிட்டு கயிறை வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டோம். அப்படியே சுற்றி கட்டின பிறகு கட்டிட்டோம், சுற்றிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சரி இந்த ஒரு தடவை எடுங்கப்பா, அது பிறகு பார்ப்போம், அது பிறகு வர அன்னையோட எவனுமே ஒரு ஹோட்டல் ஜங்ஷனில் இந்த குடிச்சிட்டு ரகலை பண்ணுற வேலையை வைக்க மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. எந்த நபரை நான் ஊரில் இருந்து ரொம்ப வருஷம் இப்போ கூட எங்கள் ஊரில் எங்கள் ஊர் எல்லைக்குள்ளே டாஸ்மார்க்கே இருக்காது. அன்னைக்கு போட்டது தான் மதுவிலக்கு, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்காங்க. அதுக்கு எங்கள் ஊரில் குடிகாரனே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு. அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் அதே மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே அந்த டாஸ்மாக் வராத அளவுக்கு அப்போ தான் நாங்கள் ஒழித்தோம். அதை ஊரை விட்டு வெளியே கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த பழைய கருணாநிதி காலத்து மலிவு மதிக்கடையெல்லாம் எங்கள் ஊருக்கு தான் வந்துச்சு. அதைத்தான் நாங்கள் போராடி அதை ஊருக்குள்ளே இல்லாமல் எங்கள் எல்லைக்குள்ளால், எங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்காது,
அதுக்கு வேலையை மருங்கூருக்குள்ளதை மருங்கூரில் கொண்டு வைங்கன்னு சொல்லி எங்கேயும் வைங்க, எங்கள் ஊருக்குள்ளே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அது, ஏன்னா நாங்கள் மது விலக்கு அமல்படுத்தியிருக்கோன்னு சொன்னோம். அப்படிப்பட்ட இதுதான். அதனால் தப்புனா தப்பு தான் சார். மத்திய அரசில் இருந்து சில தவறே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு மனிதனும் பிஜேபி தலைவராக இருந்து எப்படி நீங்கள் பிஜேபியில் இருந்து சொல்லுவீங்க? பிஜேபி தலைவராகவே மாநில தலைவராக இருந்துட்டு பிஜேபியினுடைய ஒரு இதில் வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னார், நான் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதனால சுதந்திரமாக பேசுகிறார். நான் வந்து நிறைய பேசியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. ஒரு சாமானியனா நான் வந்து பிஜேபியில் உள்ள தலைவர்கள் செய்த தப்புகளையும் நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன், மற்றவங்களையும் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன், மனசில் என்ன பட்டோ அதை பேசியிருக்கேன். இப்போ அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தனியாக ஒரு இயக்கம், ஒரு இயக்கத்தை உருவாக்கியாச்சு, அடுத்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. விமர்சனம் பண்ண தான் செய்வார். திமுக அரசாங்கம் செய்த தவறுகளையும் சொல்லுவார், விஜயனுடைய அரசாங்கம் செய்கின்ற தவறுகளையும் சொல்லுவார். குற்றம் அவர் தப்புன்னா தப்பு தானே, அதை விமர்சனிக்க தான் செய்வார். மோடி அரசாங்கத்தினுடைய சில திட்டங்கள்லையோ சில இடங்கள்லையோ வந்து வருதுன்னா அதில் குறைபாடு சொல்ல தானே. இப்போ வந்து சிபிஎஸ்சி தேர்தலில் வந்து தேர்வில் வந்து அந்த இந்தி 3வது மொழியை வந்து நீங்கள் 2029-30 நீங்கள் அமல்படுத்த தான் முதல் சொல்லிங்க. திடீர்னு இப்போ அமல்படுத்தும் போது மாணவர்களுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும்னு சொன்னார். ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணார். அதனால் அவர் வந்து மும்மொழி கொள்கைக்கே எதிரானவர்னு இங்கே கட்டமைக்கிறாங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவருக்கு குழந்தைகளே மும்மொழியில் தான் படிச்சுட்டு இருக்கு. அவர் எப்படி சொல்லுவார்? அவர் என்ன சீமானா? படிக்க பிள்ளைகளை வந்து 3 மொழியில் படிக்க வைக்க வேண்டியது, இங்கே வந்து நான் வந்து இந்தி இது பண்ணி போராட்டம் நடத்துவேன், அப்படியே ஆளு கிடையாது. இல்லை, அவர் ஹிந்தி படிங்கன்னு தான் சொல்கிறாரு. இந்த தவிர நீங்கள் கொஞ்சம் அந்த 2029 அமல்படுத்துங்கன்னு சொன்னார், அவ்வளோதான். உடனே அதை வந்து அவர் அண்ணாமலை சொன்னதுனால அவர் சொல்லிட்டார்ல. அவர் ஒன்றும் பாஜக தலைவர் இல்லையே. இப்போ இருந்தாருன்னா பாஜகவினுடையது அவர் சொன்ன தப்பாக போயிடும். அது ஒரு தவறே இருந்தால் கூட அதை வெளியே சொல்லக்கூடாது. என்ன மாதிரி எங்கள் அப்பா செய்த தப்பா எல்லாருமே வந்து போஸ்ட் மின்கம்பத்தில் கட்டி வைக்க வரமாட்டாங்கல்ல, எல்லாரும் அந்த முடிவுக்கு வரமாட்டாங்கல்ல. என்ன இருந்தாலும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. நான் காம்ப்ரமைஸ் ஆகலை. இப்போ அதனால் அவர் வெளியே இருக்கனால பேசுகிறார். அதனால் இன்னும் இது மாதிரியான சில இடங்களில் அவர் கண்டிப்பாக விமர்சனம் எதிர்காலத்திலும் பண்ண தான் செய்வார். ஆனால் அதுக்காண்டி 2029 பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிற்பார்னு நான் நினைக்கல. நிற்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். கட்சி ஆரம்பிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நிற்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உள்ளாட்சி தேர்தலில் நிற்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இடைத்தேர்தல் கண்டிப்பாக நிற்கணும். பெருந்துறையிலலாம் அவர் எம்எல்ஏ ஆகணும்னு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. தோத்தாலும் ஒன்றும் ஆகாது சார். அங்கே ஏன் நான் அதை நம்புகிறேன் அப்படின்னா, இவர் அரவக்குறிச்சியில் வந்து நின்னார். அப்போ அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து அவர் பிஜேபிக்கு வந்த உடனே 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்போ வந்து அவருக்கு சில பேர் யோசனை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில், அதாவது கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு வாங்க, அங்கே வந்து நம்ம நல்ல கொஞ்சம் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக பாஜகவும் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே நின்று எம்எல்ஏ ஆகலாம், அப்போ ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னது இல்லை, நீங்கள் ஏன்னா அங்கே கட்சியே இல்லை, அரவக்குறிச்சியில் கட்சி பிஜேபியே இல்லாத ஒரு தொகுதியை நீங்கள் வாங்கி அங்கே நிற்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னோன்னே, கட்சி இல்லாத இடத்துல கட்சியை வளர்க்குறது நம்ம வேலைன்னு சொன்னவர். அவர் கட்சியே இல்லைல்ல, அதுக்குள்ளாலையும் கட்சியை கொண்டு போய் சேர்ப்போமே, புதுசாக நம்ம உருவாக்குவோமே அங்கே போய், அப்படி ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணவர். அதனால் அவர் இப்போ வந்து இந்த பெருந்துறை இடைத்தேர்தலில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கூட. அது கொங்கு மண்டலம், அவருக்கு மேலே ஒரு பெரிய அனுதாபமே இருக்குது. இப்போ அதுக்கு ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ணாமலை அவர்களுக்கு. அதனால் அவர் பெருந்துறையில் இப்போ ஒரு இடைத்தேர்தல் வரும்போது நின்னார் அப்படின்னா எம்எல்ஏ ஆயிடுவார். ஒருவேளை அவர் ஆகலைன்னே வச்சுருக்கலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய இது தவறாக வரப்போகிறதில்ல. ஆனால் ஆயிட்டார்னா அது அவருடைய கட்சி ஆரம்பித்து சில மாதங்கள்லேயே அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி பதிவாகும் மக்கள் மனசில். அப்போ அது வந்து எம்ஜிஆர் மாதிரி 72 அவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து மாயத்தேவர் வந்து வெற்றி பெற்றார். 2077 ஆட்சி பிடிச்சி விட்டார். இப்போ இவர் வந்து இதில் வெற்றி பெற்றார்னா 2031 வந்து வரும்போது கண்டிப்பாக இவர் வந்து ஆட்சி பிடிப்பார் அப்படிங்கிறத நோக்கி அந்த பயணம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். சட்டமன்றத்துலேயும் ஒரு சிங்கம் கர்ச்சனை பண்ணும், சட்டமன்றத்துக்கு வெளியும் அவர் தான் கதாநாயகனாக வரப்போகிறாரு, நிற்க போகிறாரு. அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த வளர்ச்சிக்கு அந்த கிராஃப் ரொம்பவே கை கொடுக்கும், மக்கள் மனசுலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை அது ஏற்படுத்தும். அதனால் அவர் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு அவர் தான் தெரியும், நமக்கு தெரியாது. உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக நிற்பார், அதுக்கு தயாராகிட்டார் ஏறக்குறைய. அதில் அன்னைக்கு பேசின நீங்கள் சொன்ன அந்த வீடியோவில் அவர் அதை பற்றி பேசியிருக்கார். அதில் உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போவே வந்து அந்த வாலண்டியர்ஸுக்கு உள்ளால் இருந்து அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நின்றீங்களா, நிற்கலையா, உள்ளாட்சி பிரதிநிதி தான் நிற்க போகிறீங்களா, உங்களுடைய அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளால் வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்க போகிறீங்களா அப்படின்லாம் சில கேள்விகளெல்லாம் கேட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வாரத்தில் வீக்கெண்ட் டேஸ் சனி நேரம் உங்களால் உங்களுடைய இதில் ஒதுக்கி இதுக்காக இந்த பணிக்காக கொடுக்க முடியுமா, இதெல்லாம் கேட்டு நிறைய வச்சுருக்காங்க. இதில் யாரெல்லாம் ஓகே சொன்னாங்களோ அவங்கள ஃபில்ட்ரு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பண்ணி சில வேலைகள் அவங்க செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகிட்டார். சட்டமன்ற இடைத்தேர்தலையும் கண்டிப்பாக நிற்பாருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாராளுமன்ற தேர்தல் அநேகமாக ஸ்கிப்பு தான், பொது தேர்தலில் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். மோடிக்கு எதிராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே சார்.
சார் அற்புதம் விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்திலே பேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.